ஹாய் ஐ எம் A65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷா தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கலா மைண்டை செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீ முதல்ல டேக் நோட்ஸ், அதாவது நோட்ஸ் எடுத்துக்கங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுக்குன்னு ஒரு ஒரு நோட்ஸை வந்து ஒரு நோட்டை வந்து இதுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்க நோட்ஸை பார்த்தீங்கன்னா இவன் என்னென்ன சொன்னான் அப்படிங்கிறத ஒரு லிஸ்டா கிடைக்கும். ஸோ நான் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஓரளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன். நான் திரும்ப திரும்ப நடத்துறவங்களுக்கு ஒரு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன், சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னா அது ஒரு ரீகால்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நீங்க அது மாதிரி என் சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ என் சைடுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் லீவ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறதுல ஏதாவது தடையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது சீரிஸ் அமைங்க அப்படின்னு சொன்னா ஓகே. நான் இதுக்காண்டி ஒரு சீரிஸ் அமைக்க ஃபார்ம் பண்ண முயற்சி பண்றேன். ஸோ என்னோட டைம் கொஞ்சம் ஷெடியூல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால கொஞ்சம் நான் வந்து டைமை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒத்தி வச்சுட்டு சில ஃப்ரீயா இருக்கிறதுனால வந்து நான் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் பீரியட்ல போடாம கொஞ்சம் தாமதமாகும். ஸோ கொஞ்சம் லேட் டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்டா ப்ராப்பரான ஒரு டைம் ஷெட்யூல்ல நான் வந்து எடுத்துட்டு போக முயற்சி பண்றேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் கிடையாது. நான் வந்து வீட்ல இருக்கனால சும்மா தான் இருக்கேன் ஆக்சுவலா. பட் இருந்தாலும் வந்து ஒரு டைம் மெயின்டைன் பண்ணல. ஏன்னா வந்து சில சுச்சுவேஷன் காரணமா என்னோட எனக்கு சில நடக்கிற ப்ராப்ளத்தினால அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நான் வந்து டைம் ஒதுக்குறதுனால இது கொஞ்சம் டைம் கம்மியாவே ஒதுக்கி இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் எடிட்டிங்லயும் இனிமேல் கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம் கொண்டு வரேன் நான் ஃபியூச்சர்ல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் கொண்டு போக முயற்சி பண்றேன். நம்ம உள்ள போயிடலாம் பாஸ்ட் டென்ஸ்க்குள்ள. பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் மட்டும். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் டபிள்யூஹெச்லாம் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, டபிள்யூஹெச்னா எதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குதோ அதெல்லாம் என்னன்னா டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ அது வாட், வென், வேர் இஸ், ஹவ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது லாஸ்டா ஒரு விஷயம் வந்து ஒய் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இந்த ஒய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளா ரொம்ப பேத்துக்கு இந்த இம்பார்ட்டன்டா பயன்படுற ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒய், ஏன் இதை செஞ்ச, ஏன் இதை செய்யல, ஏன் இங்க போன, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஏன் ஏன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஏன் தான் ஒய் சொல்லுவாங்க. ஒய் அப்படின்னா வந்து இதை வந்து ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் கிடையாது, ஒய் கிடையாது, ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ரொனவுன்சியேஷன்ல ஏதோ ஒரு, ஏன்னா வந்து எல்லாராலையுமே ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா ப்ரொனவுன் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்ல நம்ம சரியா உச்சரிக்கிறது கிடையாது. பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படித்தான். நீங்க ப்ரொனவுன்சியேஷன்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஓவரா இல்லாம ஒரு சில சில சமயத்துல இந்த ஒய் அப்படின்னு சொல்லணும்லாம் இல்ல. ஸோ நீங்க ஒய்னே சொல்லுங்க. பட் இருந்தாலும் இதோட சரியான ப்ரொனன்சியேஷன் ஒய் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் டு யூ கோ தேர் அப்படின்னா வந்து ஏன் அங்க போற, வழக்கமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, வழக்கமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு ஒருத்தர், நீ ஏன் அங்க போற அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒய் யூஸ் பண்ணோம். ஒய் டு யூ கோ தேர், அங்க போறதுக்கு கோ, தேர்னா அங்க, டூ அப்படிங்கிறது இந்த டூ வந்து ஒரு ப்ரெசண்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காண்டி இந்த டூ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒய் டு யூ கோ தேர் அப்படின்னா ஏன் அங்க வழக்கமா போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஒய் டிட் யூ கோ தேர்னா நாங்க உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன், தென் ஒய் டிட் யூ கோ தேர். நாங்க உன்னை போகக்கூடாது சொன்னேன், பிறகு ஏன் அங்க போனேன் அப்படின்னு கேட்கறது ஒய் டிட் யூ கோ தேர். தென் அதுக்கு முன்னாடி சொன்னா தென் சேர்த்துக்கலாம். ஒய் டிட் யூ டூ இட், இதை ஏன் செஞ்ச, ஒய் டிட் யூ டூ இட், ஒய் டிட் யூ டூ இட், இதை நான் உன்னை செய்யக்கூடாதுன்னு தானே சொன்னேன், ஏன் செஞ்ச, ஒய் டிட் யூ டூ இட். நிறைய விஷயங்கள் நான் வந்து ஏன் செஞ்சேன்னு கேட்போம். ஸோ அதுல ஒய் டிட் யூ டூ இட், ஏன் இதை செஞ்ச. ஒய் டிட் யூ ஆஸ்க் மீ, நான் அவன்கிட்ட கேட்க கூடாதுன்னு தானே சொன்னேன், நான் உன்னை நம்பி சொன்னேன், அவன்கிட்ட கேட்காதரா, அவன் வந்து சங்கடப்படுவான் அப்படின்னு சொன்னேன். பட் ஒய் டிட் யூ ஆஸ்க் ஹிம், ஏன் அவன்கிட்ட கேட்டேன், ஒய் டிட் யூ ஆஸ்க் ஹிம், ஏன் அவன்கிட்ட கேட்ட அப்படிங்கிறது. ஒய் டிட் யூ ஆர்கியூ வித் ஹிம், ஏன் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட விவாதிச்சுட்டே இருக்க, உனக்கு வேற வேலையே கிடையாது. ஒய் டிட் யூ ஆர்கியூ, உனக்கு அவனுக்கு செட் ஆகணும்னா விட்டுற வேண்டியதான். ஒய் டிட் யூ ஆர்கியூ வித் ஹிம், ஏன் அவன் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க, விவாதிச்சுட்டே இருக்க. உன் சைட் ஆஃப் மைண்ட் ஆஃப் வியூல இருக்குது உனக்கு, நீ உன் சைட்ல நடக்கிற பிரச்சனை பாக்குற, அவன் சைட்ல நடக்கிற பிரச்சனை வச்சுக்க, ரெண்டு பேருமே ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒய் டிட் யூ ஆர்கியூ வித் ஹிம், ஏன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறேன். ஒய் டிட் யூ பை இட், நான் அதை வாங்குறேன், நம்ம ஊர்ல இது சீப்பா கிடைக்கும்பா, ஏன் அங்க போய் வாங்கினேன், ஒய் டிட் யூ பை இட், இதை ஏன் வாங்கினேன் இவ்வளவு ரேட் கொடுத்து அப்படின்னா ஒய் டிட் யூ பை இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒய் டிட் யூ பிஹேவ் லைக் தட், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற. இந்த லைக் தட்னா ஏன் அத மாதிரி நடந்துக்கிற, அதை போல அப்படின்னு சொல்லு. லைக் தட் அப்படின்னா வந்து அதை போல, லைக் திஸ் அப்படின்னா இதை போல, லைக் வாட் அப்படின்னா எதை போல அப்படின்னு கேட்கறது. ஸோ இந்த லைக் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துருவோம். ஸோ ஏன்னா அது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். லைக் நான் விரும்பு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். பட் இந்த இடத்துல போல மாதிரி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. அதை நெக்ஸ்ட் சொல்றேன். ஒய் டிட் யூ பிஹேவ் லைக் தட், ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கறது ஒய் டிட் யூ
பிஹேவ், நடந்துக்கிறது. இப்ப வந்து லைக் அப்படின்னா போல, மாதிரி, விரும்பு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அத போல, இத மேல, பாம்பு மாதிரி இருக்குது, இவங்க நயன்தாரா மாதிரி இருக்காங்க, த்ரிஷா மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி மாலை போல, மாதிரி, இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க, லைக்னு சொல்லுவாங்க. அந்த லைக் எந்த பொசிஷன்ல வருதோ அந்த பொசிஷனை பொறுத்து தான் அதோட மீனிங் வரும். ஸோ ஐ லைக் காஃபி அப்படின்னா வந்து எனக்கு காஃபி பிடிக்கும். ஐ லைக் டீ பட் ஷீ லைக்ஸ் காஃபி. எனக்கு டீ பிடிக்கும், அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா வந்து அவனுக்கு ஆனா அவளுக்கு காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. ஐ லைக் டீ அப்படின்னா வந்து எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. ஐ லைக் கிரிக்கெட்னா எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. ஐ லைக் him வெரி மச், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அவன் he is very nice, he is very intelligent, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் him வெரி மச், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. he likes me அப்படின்னா வந்து அவனுக்கு என்ன பிடிக்கும், he likes me, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. he likes her, அவனுக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. அவனுக்கு அவளை பிடிக்கும், அவனை விரும்புறான் அப்படின்னு சொல்ற. he likes me, he likes her, he likes him, அவனுக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. he likes his dad, அவன் டேடியை பிடிக்கும். she likes me அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரிலாம் வந்து he likes அப்படிங்கன்னா வந்து ஒரு மீனிங் கொடுக்குறது. இந்த இடத்துல விரும்பு அப்படிங்கிற மீனிங் தான் இதுதான் நம்ம ரொம்ப கான்வர்சேஷன்ல ரொம்ப யூஸ் பண்ற ஒரு விஷயம். பட் இதையும் நம்ம இந்த ஒரு லைக்கா வந்து அதிகமா யூஸ் பண்ணா he likes his father, அவனுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், லைக்ஸ். இந்த ரெண்டாவது இடத்துல வர்றது இது வந்து லைக், அதாவது லைக் தான் வேர்ப்னு அர்த்தம். லைக் அப்படின்னா வந்து லைக், இது வந்து லைக்ட் அண்ட் லைக்ஸ் மாறும். he likes, சாரி இந்த இடத்துல எஸ் சேர்க்கணும். ஸோ ஏன்னா he see it வருதுல. ஸோ he likes his father அப்படின்னு சொல்றேன். he is like his father அப்படின்னா வந்து இந்த இடத்துல இஸ் வரணும்னா ஆக்சுவலா இது வேர்பா இருக்கு. இந்த லைக் his father அப்படின்னா வந்து அவங்க அப்பா மாதிரி. he is like his father அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி. she is like his mother அப்படின்னா வந்து அவங்க அம்மா மாதிரி, அவள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைக் தேர்டா வர்றது பிளேஸ் பொசிஷனை பொறுத்து தான். இது செகண்டா வந்துச்சுன்னா விரும்பு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். இந்த தேர்டா வர்றதுனால அது வந்து போல், மாதிரி அப்படின்னு மீனிங் கொடுக்கும். அவ்வளவுதான். இந்த லைக்கை வந்து இதை ஒரு சிம்பிளா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக்ஸை வந்து இன்னமும் வந்து டீப் அண்ட் டெப்தா வந்து ஃபியூச்சர்ல பார்த்துருவோம். ஓகே, பட் லைக்குங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது மட்டும் நான் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் அப்படிங்கிறத மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒய் டிட் யூ கேன்சல் த டிக்கெட்? நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஒய் டிட் யூ கேன்சல் த டிக்கெட்? ஏன் டிக்கெட்டை கேன்சல் பண்ண? காலின், அவனுக்கு காலின்னா அவனுக்கு கூப்பிடு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா. டிட் யூ கால் ஹிம்? அவனுக்கு கால் பண்ணியா? கால் ஹிம் அப்படின்னா கால் பண்ணு. டிட் யூ கால் ஹிம்? அவனுக்கு கால் பண்ணியா அதுக்கு முன்னாடி? ஒய் டிட் யூ கால் ஹிம்? ஏன் அவனுக்கு கால் பண்ண? அவன் தான் கால் பண்ண வேணாம்னு சொல்லல. தென் ஒய் டிட் யூ கால் ஹிம்? அவன் தான் கால் பண்ண வேணாம்னு சொன்னான்ல, ஒய் டிட் யூ கால் ஹிம்? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எப்பவுமே நம்ம பேசுறத எப்பவுமே ஆர்டர் வைஸா அடுக்கி வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம வாயில வந்து தான் பேசிட்டு இருக்க போறோம். ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி அடுத்தடுத்த ஃபார்மேட்ல அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷனா மாறுதுன்னு பாருங்க. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா உள்ளது ஒரு கொஸ்டினா மாறி, ஒரு பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டினா மாறி, ஸோ அது எப்படி WH கொஸ்டினா மாறி, ஸோ தென் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச போறோம். அதனால வந்து ஒரு வேர்ப எப்படி மாறுதுன்னு மட்டும் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலிம் அப்படின்னா கூப்பிடு அவனால அப்படின்னா, டிட் யூ காலிம்? அவனை கூப்பிட்டியா அப்படிங்கிற. ஒய் டிட் யூ காலிம்? ஏன் அவனை கூப்பிட்டேன்? அவனை கூப்பிட வேணாம் சொன்னால. தென் ஒய் டிட் யூ காலிம்? ஏன் அவனை கூப்பிடுற அப்படின்னா. இன்ஃபார்ம் தம்னா அவர்களுக்கு தெரிவி அப்படின்னா. டிட் யூ இன்ஃபார்ம் தம் அப்படின்னா அவங்களுக்கு நீ தெரிவிச்சியா அப்படின்னு கேட்கறது. ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்க இன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஃபார்ம்ட் அப்படின்னா வந்து தெரிவிச்சாச்சு. டிட் யூ இன்ஃபார்ம் அப்படின்னா வந்து அவங்க தெரிவிச்சியா அப்படின்னு கேட்கறது. டிட் யூ இன்ஃபார்ம் தம் அப்படின்னா அவனுக்கு தெரிவிச்சியா, அவர்களுக்கு தெரிவிச்சியா. டிட் யூ இன்ஃபார்ம் ஹிம்? டிட் யூ இன்ஃபார்ம் ஹிம்? அவனுக்கு தெரிவிச்சியா. டிட் யூ இன்ஃபார்ம் ஹர்? அவளுக்கு தெரிவிச்சியா. டிட் யூ இன்ஃபார்ம் மீ? நீ எனக்கு தெரிவிச்சியா அப்படின்னு சொல்றது. ஒய் டிட் யூ இன்ஃபார்ம் தம்? ஏன் அவங்களுக்கு தெரிவிச்சா? அந்த வேட்டர் அவங்களுக்கு தெரிய வேணாம் தான் நினைச்சேன், பட் ஏன் அவங்களுக்கு தெரிவிச்சா? ஒய் டிட் யூ இன்ஃபார்ம் தம்? தென் ஒய் டிட் யூ இன்ஃபார்ம் தம்? ஒய் டிட் யூ குவாரல் வித் தம் அப்படின்னு கேட்கறது வந்து குவாரல் அப்படின்னா வந்து சண்டை போடுறது, வாய் சண்டை போடுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குவாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் டிட் யூ குவாரல் வித் திம்? ஏன் அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்றது. நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. ஒய் டிட் யூ குவாரல் வித் திம் அப்படின்னு சொல்றது. ஏன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. ஸ்கால்ட் அப்படின்னா வந்து திட்டுறது. ஏன் அவன் திட்டுற? ஒய் டிட் யூ ஸ்கால்ட் ஹிம் அப்படின்னு சொல்றது. ஒய் டிட் யூ கேன்சல் த டிக்கெட் அப்படின்னு சொன்னா கால் ஹிம். டிட் யூ கால் ஹிம் சொல்றது வந்து அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றது. ஒய் டிட் யூ கால் ஹிம்னா ஏன் அவனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றது. தென் ஒய் டிட் யூ கால் ஹிம்? பிறகு ஏன் கால் பண்ண அப்படின்னா. இன்ஃபார்ம் தம்னா அவனுக்கு தெரிவி.
டிட் யூ இன்ஃபார்ம் தம்னா ஏன் நீ தெரிவிச்சியான்னு கேட்கறது. ஒய் டிட் யூ இன்ஃபார்ம் தம்னா ஏன் அவங்களுக்கு தெரிவிச்ச அப்படின்னு கேட்கறது. ஒய் டிட் யூ குவாரல் வித் மீனா ஏன் அவங்க கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்றது. ஒய் டிட் யூ ஸ்கால்ட் ஹிம் அப்படின்னா வந்து அவன் ஏன் திட்டுற அவனை அப்படின்னு சொல்ற. ஏன் அவனை திட்டுற. ஒய் டிட் யூ ஸ்கால்ட் ஹிம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஓ அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கடனை கொடுக்கறதுக்கு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தா பாருங்க. ஓ அப்படின்னா வந்து கடன் படுறது. பாரோ அப்படின்னா வந்து ஐ பாரோட் 5,000 ஃப்ரம் ஹிம். நான் அவனுக்கு 5,000 கடன் பட்டிருக்கேன். ஐ ஓவ் ஹிம் அப்படின்னா வந்து நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன். நான் அவனுக்கு ஐ பாரோட் ஹிம் அப்படின்னா வந்து கடன் படு. ஸோ பாரோ அப்படின்னா வந்து கடன் வாங்குறது. ஐ பாரோடு ஃப்ரம் ஹிம். அவன்கிட்ட வந்து நான் ஐ பாரோடு 5,000 ஃப்ரம் ஹிம். அவன்கிட்ட வந்து நான் 5,000 கடன் வாங்கியிருக்கேன். ஐ ஓவ் ஹிம் அப்படின்னா வந்து நான் அவனுக்கு 5,000 கொடுக்கணும். நான் கடன் பட்டிருக்கேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்றது. யூ ஓவ் மீ 5,000. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு கடன் கொடுக்கணும் 5,000. ஞாபகம் இருக்கா? யூ ஓவ் மீ 5,000. ஏன்னா ஒரு சிலவங்க கடன் வந்து மறந்துடுவாங்க. பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறது. ஏன்னா வந்து மறதிங்கிறது ஹியூமன் நேச்சர் தானே. ஸோ அதனால யூ ஓவ் மீ 5,000. எனக்கு நீ 5,000 கடன் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றது. ஐ ஓவ் யூ லாட். ஏதாவது பெருசா ஏதாவது செஞ்சுட்டான்னு வச்சுக்க, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றதுக்கு ஐ ஓவ் யூ லாட் அப்படின்னு சொல்றது. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ ஏன்னா இவ்வளவு செஞ்சிருக்க, நான் என்ன பண்ண போறேன், இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்க. ஐ ஓவ் யூ லாட் அப்படின்னு சொல்றது. ஒய் டிட் யூ பாரோ. ஏன் கடன் வாங்குற. ஒய் டிட் யூ பாரோ ஃப்ரம் ஹிம். ஏன் அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கினேன், ஏன் என்கிட்ட வாங்கலாம்ல. சோ நான் இல்ல, ஏன் என்கிட்ட கேட்க வேண்டியதானே. ஏன் அவன்கிட்ட இருந்து கடன். ஒய் டிட் யூ பாரோ ஃப்ரம் ஹிம். ஏன் அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கினேன். ஒய் டிட் யூ லெண்ட் ஹிம். ஏன் அவன்கிட்ட கடன் கொடுத்த. ஒய் டிட் யூ லெண்ட் ஹிம். ஏன் அவனுக்கு கடன் கொடுத்த. அவங்க திருப்பி தருவான்னு நமக்கு தெரியுமா. ஒய் டிட் யூ லெண்ட் ஹிம். பாரோ அப்படின்னா கடன் வாங்கு. ஸோ லெண்ட் அப்படின்னா கடன் கொடு அப்படின்னா ஓ அப்படின்னா கடன் படு அப்படின்னு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ கடன் வாங்கு அப்படின்னா போரோ. கடன் வாங்கினது அப்படின்னா வந்து பாரோட். லெண்ட் அப்படின்னா வந்து நான் கடன் கொடுன்னு அர்த்தம். ஒய் டிட் யூ லெண்ட் ஹிம். ஏன் அவன்கிட்ட கடன் வாங்கினா அப்படின்னு சொல்லுவாங்க. டிட் யூ ரீபே த லோன். ரீபேனா திருப்பி செலுத்துறது. பணத்தை வந்து திருப்பி செலுத்துறதுன்னா ரீபேன்னு சொல்லுவாங்க. ரீபெய்டு அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ ரீபே த லோன். நீ வந்து அந்த கடன் திருப்பி கொடுத்துட்டியா. டிட் யூ ரீபே த லோன். ஒய் டிட் யூ ரீபே த லோன். கடன் திருப்பி கொடுக்குறது நல்ல பழக்கமா, அதை ஏன் வச்சுக்கிற அப்படின்னு சொல்றது. ஒய் டிட் யூ ரீபே த லோன். கடனை ஏன் திருப்பி கொடுத்த, நான் கொடுத்துருப்பல்ல அப்படின்னு சொல்றது. இல்ல வந்து கடனை கொடுக்காம இருக்குது ஒரு நல்ல பழக்கம் தான். ஏன்னா வந்து அதுவும் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா கடன் கொடுக்காம ரொம்ப காரணம் சொல்லிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இது ஜஸ்ட் ஃபன்னி கான்வர்சேஷன். ஸோ ஒய் டிட் யூ ரீபே த லோன். ஏன் கடன் திருப்பி கொடுக்குற. ரீபே த லோன் அப்படின்னா வந்து கடன் திருப்பி கொடு அப்படின்னு அர்த்தம். ஒய் டிட் யூ ரீபே த லோன் அப்படின்னா ஏன் கடனை திருப்பி கொடுக்குற அப்படின்னு அர்த்தம். அந்த வேலையை விட்டு நிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ரிசைன் அப்படின்னா வந்து ராஜினாமா செய்யறது. குவைட் அப்படின்னாலும் விடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ லீவ் அப்படின்னாலும் விடுறது அர்த்தம். இந்த மூணுமே என்னன்னு அர்த்தம்னா ஒரு வேலையை விடுறதுக்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விடு அப்படிங்கறத யூஸ் பண்ணுமா. விடு அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். ஸோ ரிசைன் அப்படின்னா ராஜினாமா அப்படிங்கிற ஒரு தமிழ் அர்த்தத்தை கொடுக்கும். ஒய் டிட் யூ குவைட் த ஜாப். ஏன் வேலையை விட்ட. ஏன்டா வேலையை விட்ட. நீ பிசினஸ் பண்ற, ஓகே, ஒரு சைடு பிசினஸ் பாரு. பட் ஏன் வேலையை விட்ட. வேலைங்கிறது எப்படின்னா வந்து நமக்கு உணவு, உடை, தங்குமிடம், இதெல்லாம் ஒரு அடுத்த நாள் வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கறதே வேலை தானே. ஏன் ஒய் டிட் யூ குவைட் த ஜாப். உனக்கு நல்லா தானே அந்த வேலை உனக்கு பிடிச்சிருந்துச்சு. 40,000 50,000 சம்பளம் வாங்குற. அப்புறம் தென் ஒய் டிட் யூ குவைட் த ஜாப். ஏன் வேலையை விட்ட. ஒய் டிட் யூ ரிசைன் த ஜாப் அப்படின்னா ஏன் வேலையை ராஜினாமா செய்த. ஒய் டிட் யூ லீவ் த ஜாப் அப்படின்னா ஏன் வேலையை விட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே வேலையை விடுறது. ராஜினாமா சொல்றது ஓல்டு ஃபேஷன். பட் இருந்தாலும் நம்ம நியூவா யூஸ் பண்ற ஒய் டிட் யூ லீவ் த ஜாப், ஒய் டிட் யூ குவிட் த ஜாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் நோ ஒய் ஹி ரிசைன் த ஜாப். எனக்கு தெரியல அவன் வந்து ஏன் வேலையை விட்டு நின்னான்னு. ஸோ ஐ டோன்ட் நோ ஒய். இந்த இடத்துல வந்து இந்த டிட் அப்படின்னா வந்து ஏன்னு அர்த்தம். இந்த டிட் வந்துச்சுன்னா ஒரு கொஸ்டினா மாறும். அவன் ஏன் வேலையை விட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஐ டோன்ட் நோ ஒய் ஹி ரிசைன் த ஜாப். ஐ டோன்ட் நோ ஒய் ஹி ரிசைன் த ஜாப். அவன் வந்து எதுக்கு ரிசைன் த ஜாப், அவன் எதுக்கு வேலையை விட்டானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். டெமாலிஸ் அப்படின்னா வந்து இடிக்கிறது. டெமாலிஸ்ட் அப்படின்னா வந்து இடிச்சு முடிச்சதாக ஒரு கட்டத்தில். ஓடிடி தே டெமாலிஸ் த பில்டிங். நம்ம ஒருத்தவங்க போய் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கட்டடத்தை எடுத்தாங்க சொல்ல முடியாது. நமக்குள்ளே வேணா புலம்பிக்க முடியும். ஸோ ஒய் டிட் தே டெமாலிஸ் த பில்டிங். ஏன் பில்டிங்கை இடிக்கிறாங்க. பட் மற்றவங்களை கேட்டனா அவங்க என்ன அவங்களுக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஒய் தே டெமாலிஸ் த பில்டிங். அவங்க எதுக்கு ஓடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லலாம். மேபி வந்து இங்க புது பில்டிங் ஆரம்பிக்கலாமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஒய் த டெமாலிஸ் த பில்டிங் அப்படின்னு சொல்றது. டெமாலிஸ் அப்படின்னா வந்து இடிக்கிறது. ஸோ ஒய் அப்படின்னு ஐ டோன்ட் நோ ஒய் ஷி கேம் ஹியர். ஏன் இங்க வந்தான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஒய்
she came here. எனக்கு ஏன் இங்க வந்தான்னு தெரியல அப்படிங்கிறது. ஒய் பக்கத்துல டிட் வராம, அதாவது பாஸ்ட் டென்ஸ் சொல்லாம இருந்தாலும் ஸோ இது ஒரு கன்ஜெக்ஷனா செயல்படும். அவன் ஏன் வந்தான்னு தெரியல, அவன் ஏன் போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றதுல ஐ டோன்ட் நோ வை ஷி கேம் ஹியர். அவ ஏன் இங்க வந்தான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வை ஷி டூ இட். ஏன் அதை செஞ்சான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வை ஷி டூ இட். ஐ டோன்ட் நோ வை ஷி டிட் இட். I don't know why she did it. I don't know why she does it அப்படின்னு சொல்றது. I don't know why she did it. அத ஏன் செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்றது. Why did she come here? ஏன் அவ இங்க வந்தா? Why did she come here? அவளை வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தோம். Why did she? I told her several times, but several times not to come here. இங்க வரக்கூடாதுன்னு நிறைய வாட்டி சொன்னேன். I told her several times not to come here, but I don't know why she came here. அவ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நிறைய வாட்டி வரக்கூடாதுன்னு சொன்னேன், பட் அவ ஏன் வந்திருக்கான்னு தெரியல. Why did she laugh? ஏன் அவன் சிரிச்சான்? அவன் சிரிச்சான்னு எனக்கு தெரியல. I don't know why he laughed. அவன் எதுக்கு சிரிச்சான்னு எனக்கு தெரியல. I don't know why he laughed அப்படின்னு சொல்றேன். Why did you go there அப்படின்னா வந்து ஏன் அங்க போனேன். அவன் இங்க போன அவன் why did you go there ஏன் அங்க போனேன். I don't know why didn't you go there அப்படின்னா ஏன் அங்க போற அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். why did you go there ஏன் அங்க போற. why I don't know why அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷனா செயல்படும். ஒண்ணும் இல்ல, இணைப்பு சொற்களா செயல்படுறதுனால ஏன் அங்க போனான்னு தெரியல, ஏன் இங்க வந்தான்னு தெரியல, அவன் ஏன் அதை செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தான் ஒய் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டினுக்காகவும் ஒய் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சென்டென்ஸ். ஆக்சுவலா அந்த எண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்காது. ஸோ ஏன்னா எப்படி இருந்ததுன்னா டிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. ஸோ இந்த இடத்துல டிட் ஒரு காலத்தை காட்டாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இதை வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்திருப்போம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இது கான்வர்சேஷனுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி, ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்ஸ் சேர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்தே பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் திரும்பியும் ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு சீரியஸா தனியாவே எடுத்துட்டு போறேன். ஏன்னா வந்து எப்படி வந்து ஒரு சென்டென்ஸா இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கிறது அப்படிங்கிறத. ஒய் டிண்ட் பிளஸ் சப்ஜெக்ட் வேர்ப் வந்துச்சுன்னா வந்து இதென்னா ஏன் அங்க போனேன் கேட்கறது. ஏன் அங்க போனேன் ஒய் டிட் இருந்துச்சுன்னா ஏன் அங்க போனேன்னு கேட்க, ஏன் அங்க போகலன்னு கேட்கறதுக்கு வந்து ஏன்னா ஒய் டிண்ட் சப்ஜெக்ட் அதுக்கு பக்கத்துல வர verb. ஸோ இது வந்துச்சுன்னா அது ஏன் அந்த செய்யல அப்படிங்கிறது. why didn't you ask me? ஏன் என்கிட்ட கேட்கல. கேட்டிருக்கலாம்ல, கேட்டா சொல்லியிருப்பல. why didn't you ask me? என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் சொல்லியிருப்பல, எனக்கு தெரியும். why didn't you ask me? என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஏன்டா கேட்கல அப்படின்னு சொல்ல, உனக்கு தானே பாதிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு. why didn't you ask me? why didn't you inform me? ஏன் எனக்கு தெரிவிக்கல, உனக்கு தெரியும் தானே முன்னாடியே அன்னைக்கு கிளாஸ் உண்டுன்னு. why did you inform me? ஏன் எனக்கு தெரிவிக்கல அப்படின்னு சொல்ல why didn't you யூஸ் பண்ணுவோம். ஸோ I was waiting for you but you didn't call me. நான் வந்து உனக்கா வெயிட் பண்ணிட்டேன், பட் நீ வரவே இல்லை. I was waiting for you but you didn't call me. நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை. why didn't you call me? ஏன் எனக்கு கால் பண்ணல. why did you call me? ஏன் எனக்கு கால் பண்ண. why didn't you ஏன் எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்றது. why didn't you attend the function? ஏன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல. why didn't you attend? ஏன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல. ஏன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணனும்னு கேட்டா why did. ஏன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற அப்படின்னா வந்து why didn't யூஸ் பண்ணணும். ஸோ இது ஏன் செயலை செஞ்ச, ஏன் செயலை செய்யல அப்படிங்கிறதுக்கு didn't யூஸ் பண்ணுவோம். செஞ்சிருந்தா வந்து did யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நாட் சேர்த்தா ஏன் இந்த செயலை செய்யல அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். இது ரெண்டு வெர்சஸ். இதுக்கு என்னன்னா ஏன் இந்த why did you னா ஏன் இந்த செயலை செஞ்ச, இது ஏன் இந்த செயலை செய்யல அப்படின்னு சொல்றது why didn't you. ஸோ இது ரெண்டு உள்ள டிஃபரன்ஸை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த WH கொஸ்டின்ல வந்து y அப்படிங்கிறத பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த கொஸ்டின்லேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம். ஸோ இது ஏன் இந்த செயலை செஞ்ச, ஏன் இந்த செயலை செய்யல அப்படிங்கிறத கேட்கறதுக்கு WH யூஸ் பண்ணிட்டோம். ஓவராலா வந்து ஒய் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அதிகமாவே யூஸ் பண்ணும். இதை வந்து ஏன்னா வந்து ரெகுலர் லைஃப்ல ஒய்யும் ஹவும் நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் வந்து ஒய்யை வந்து இவ்வளவு லென்த்தியா எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க மெயின் வேர்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி வந்து பாஸ்ட் டென்ஸா மாறுது, அந்த எப்படி இன்ஃபார்ம் அப்படின்னா இன்ஃபார்ம் மீ, ஆஸ்க்னா ஆஸ்க்ட், இந்த மாதிரிலாம் மாறதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல ஏதாவது என்னோட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. This is A65. Thanks for watching this video and have a nice day.